ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்களோட விருப்பம் அது. ஸோ எல்லாரும் அதே மாதிரி தான் பார்க்கணும். எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைச்சு கடந்து போயிடணும். அவங்க எந்த அளவு அதை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசினாதான் சரி தவறு தெரிய வரும். ஸோ எல்லாரும் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த மீடியான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா எல்ஜிபிடியோட பயங்கரமான மரண பதில், மரண அடி, பயங்கர குத்து இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அதை பத்தி தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாது. எல்ஜிபிடி QA பிளஸ் இப்படி போய்கிட்டே இருக்காது, நிறைய போய்கிட்டே இருக்கும். ஏன்னா 73 வெரைட்டி இருக்கு. இதுல 73 வெரைட்டி ஜெண்டர்ஸ் வச்சுட்டேன்னா மேல், ஃபீமேல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்பி அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. 4 இதை தவிர்த்து பார்த்தோம்னா மென்டலி ப்ராப்ளம் இருப்பாங்கல்ல, இந்த செக்ஸுவல் ப்ராப்ளம் இருப்பாங்கல்ல, அவங்களோட விஷயம் தான் இந்த எல்ஜிபிடில ஃபுல்லா 73 வகையா பிரிச்சிருக்கிறது. இதுல ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், என்னதுன்னா எந்த மிருகமாவது, எல்லாருமே வந்து மிருகத்தோட நம்ம கம்பேர் பண்ணி தான் பேசி பழக்கமா இருக்கு. எந்த மிருகமாவது ஒரு ஆண் நாய் இன்னொரு ஆண் நாயை வந்து சேர்றது இல்ல, ஒரு பெண்ணாய் இன்னொரு பெண்ணாய் சேர்றது இல்ல. அதே மாதிரி சிங்கம், புலி, எந்த மிருகம் சேராத இதுல இந்த மனித மிருகம் மட்டும் இதை செய்யறாங்க. இதை கேட்டோம்னா ஃப்ரீடம் சொல்றாங்க. இது ஃப்ரீடமா? ஆக்சுவலா நம்ம சொல்றது என்னதுன்னா, இது வந்து செக்ஸுவல் டிசீஸ். இது வந்து ஒரு நோய். இது என்ன நோய்னா, தன்பாலே தன் ஈர்க்கிறதுன்னு சொல்றது ஒரு நோய். இத வந்து ஒரு ஜெண்டரா மாத்த முடியாது. இது ஜெண்டர் லிஸ்ட்ல எப்படி இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியல. ஜெண்டர் சொல்றது நம்ம பாடியில வர்ற சேஞ்சஸ், ஆனா இது மைண்ட்ல வர்ற சேஞ்சஸ் வந்து எப்படி வந்து ஜெண்டரா மாத்தினீங்க? இன்னொன்னு, இந்த பிரைடு நடத்துற எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாருமே சொல்றது, நாங்க வந்தோம், கூட்டமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, நாங்க பண்ணோம். இது ஜாலி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உங்க ஜோலியை முடிக்க போகுது. அதாவது இனி வர ஜெனரேஷன், இதுக்கப்புறம் இனிமேல் வர 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 என்ன எது எதோட சேரணும்னு ஒண்ணு இருக்கிறது இல்ல, எது கூட வேணாலும் சேரலாம் இருந்துச்சுன்னா, அது எப்படி ஒரு மிருகத்துக்கு இல்லாத ஒரு இயல்பு மனுஷங்கிட்ட வந்திருக்கு. மிருகமே செய்யாதத இந்த மனித மிருகம் செய்யுதுன்னா, இது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நம்மளுக்கு. ஜெண்டர் ப்ராப்ளம் சொல்றது அது காமனான ஒரு விஷயம். நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்ல வர்றது. ஆனா ஜெண்டர் ப்ராப்ளம்லாம் மைண்ட் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்ம பேசிதான் தீரணும். ஏன்னா இதை வளர விட்டோம்னா, நாளைக்கு உன் வீட்டிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அன்னைக்கு நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க.